بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيته كلهم أجمعين தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவன உனை வேண்டி துவக்குகிறேன். ஹலிமா முளைதனில் பால் அமுதுண்ட அகமது என்னும் புள்ளிமான் தனக்கு பிணையாக நின்றவர் தம்பொருட்டால் நிலையா உடம்பை இழந்தே உயிர் செல்லும் நேரத்தில் உன் கலிமாவை நெஞ்சுள் கலங்காமல் தா அக்காணவனே என்று தக்கலையில் வாழும் ஞானமா மேதை பீர் முகமது அப்பா அவர்கள் பாடிய பாடலை பாடி என் உரையை நான் துவக்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தாயி மதரசானுடைய இந்த விழாவிலே பங்கு பெறுகின்ற வாய்ப்பை எனக்கு நல்கிய அன்பு இளவல் அப்துல் வஹாப் அவர்களுக்கு உங்களுடைய நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஞான வரிசையிலே இருக்கக்கூடிய ஞானியர்கள் அவர்கள் மத்தியிலே ஒரு ஹதீஸ், அதற்கு நீங்கள் ஆதாரம் எல்லாம் தேட முடியாது, சரியா? அது காலங்காலமாக இருந்து வருகிறது. அதனுடைய விஷயம் என்னவென்றால், நீங்கள் அவ்வள தீனுல் மஹரிபத்துல்லா, ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் பல்வேறு முனைகளிலே அவர்கள் பாடுபட்டு கொண்டு கூட இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இருந்தால் அவருடைய ரசூலை பற்றிய ஞானமும் தானாகவே கிடைத்துவிடும். அப்போ அதுதான் தீனில் அவ்வல் முதலானது என்று ஞானியர்கள் மத்தியிலே ஒரு கருத்து நிரந்தரமாகவே இருக்கிறது. அதற்காக அவர்கள் பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு தியாகங்களையும் செய்து அவர்கள் அனுபவங்களை பாடலாக கவியாக நமக்கு தருகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஞானத்தை அப்படியே ஓப்பனா பேசிட முடியாது இல்லையா? அப்போ கவிதைகளாக செய்யுளாக இருக்கும்போது புரிந்தவர்கள் அதில் ஆழமாக பாடுபடக்கூடியவர்கள் அது தெரிந்து கொள்ளட்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே தக்கலை ஞானமா மேதை பெருமுது அப்பா அவர்கள் ஏறக்குறைய 300 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். சுவாச கலையிலே மிகச்சிறந்த ஒரு பண்டிதனாக மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருமெஞ்ஞான சரநூல் என்ற ஒரு 30 பாடல் அடங்கிய ஒரு பாடல் தொகுப்பை நான் மொழிபெயர்த்தேன். சுவாசத்தின் சூட்சும ரகசியங்கள் என்ற பெயரிலே அதை நான் வெளியிட்டேன். அதை படித்துவிட்ட மாற்று மத சகோதரர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த யோகா, சுவாச பயிற்சி என்றெல்லாம் பல விஷயங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அதை படித்துவிட்டு சொன்னார்கள், இது போன்று நாங்கள் எந்த ஒரு நூலிலும் இந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்க முடியவில்லை அப்படின்னு. அதுபோன்றுதான் திருச்சியில ஒரு ஹசரத் பெருந்தகை, பெரிய மதரசாவை ஆளுமை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் என்னுடைய நூல்கள் பலவற்றையும் உடனடியாக வாங்கி விடுவார்கள். வாங்கிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், நான் பல அரபி நூல்களை எல்லாம் படித்து ரூமெல்லாம் வச்சிருக்கிறேன், ஆனா இதில் வரக்கூடிய கருத்துக்களை நான் அந்த நூல்களில் காண முடியவில்லை என்று சொன்னார். அதனால் நீங்கள் எப்பொழுது நூல் எழுதினாலும் எனக்கு ஒரு நூல் அனுப்பிவிட வேண்டும். ஏன்னா கல்வி என்பது கரை காண முடியாத ஒன்று. அது பல்வேறு ரூபங்களில், பல்வேறு வடிவங்களில், பல்வேறு இடங்களில் இருக்கிறது. அதை நாம தான் தேடி செல்ல வேண்டும். அந்த வகையில் ஒரு பெரிய பிரின்சிபால், அவர் கல்வியை தேடுகிறார், ஞானத்தை தேடுகிறார். அதுதான் உங்களுக்கும் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு இறைநேசனாக, ஒரு அவுலியாவாக அவர் மிளிர வேண்டும். அதற்கு என்ன நம் மனசு தேவை. அதற்காக வேண்டி நாம் வாணிபத்தை விட வேண்டாம், நம்முடைய தொழில்துறையை விட வேண்டாம், உங்களுடைய இமாமத்து பணியை விட வேண்டாம். அதோடு சேர்த்து இது ஒரு லைஃப், இதுதான் உண்மையான லைஃப், நம்ம வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கு பின்னாலும், சரியா? இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு குரான்ல இருந்து சில ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக நான் பூமியில் எனது பிரதிநிதி, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உண்டாக்க போகிறேன் என்று அல்லாஹ் தாலா குரானிலே சொல்கிறான் இல்லையா? அது 2வது அத்தியாயம் 30வது வசனத்திலே இது வருது. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா வருதுல்ல? அப்போ ஹலீஃபா நம்முடைய ஆதம் நபிங்கிறது மனிதனுடைய குறியீடு, ஆரம்ப குறியீடு. அப்போ நம்மளும் அவனுடைய ஹலீஃபா தானே. அவர்களை, அதான் நபிமார்களை, வலிமார்களை, ஞானிகளை, இறைவனை, அவன் சொன்ன போதனைகளை பின்பற்றும் போது நாம் என்ன ஆகிறோம்?
நாமும் ஹலீஃபாவாக மாற வேண்டும். ஆனா ரெண்டு விஷயம் இருக்கு. நாம நினைச்சா ஹலீஃபாவும் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவும் மாறலாம், ஷைத்தானுடைய ஹலீஃபாவாகவும் மாறலாம். சாய்ஸ் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், இந்த நப்சுக்கு நான் நன்மை தீமையை உணர்த்தக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறேன். ஏன் நம்ம இறைவன் தண்டிக்க வேண்டும்? ஏன் தண்டிக்கிறான் என்று சொன்னா, இது ஒரு பெரிய தனவந்தர் என்னிடத்துல கேட்டார், ஏங்க அல்லாஹ் தானே எல்லாம் செய்யறான், அப்ப தப்பும் அவனுக்கூட தானே செய்யறான், அப்ப ஏன் அல்லாஹ் தண்டிக்கிறான்? இந்த கேள்வி உங்களுக்கும் வரலாம். அப்ப நான் சொன்னேன், அந்த ஒஸ்ஸம்சு ஒல்லுஹால வரும், ஒன் நஃபுஸின் சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. நான் அவனுக்கு அந்த ஆத்மாவை செவ்வியாக படித்தேன். பின்னால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்ப அந்த செவ்வியாக படித்ததுக்கு நன்மை தீமை நான் புகட்டினேன். உனக்கு நன்மை தெரிஞ்சு நீ அதை செய்யாம விட்ட, தீமை தெரிஞ்சு அதை செஞ்ச, அப்ப தண்டிக்க வேண்டியது என்ன?